பங்குனி உத்திரம் முருகனுக்கு உரியது, சிவராத்திரி சிவனுக்கு உரியது, ஏகாதசி பெருமாளுக்கு உரியது. ஆனால் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நன்னாள் தான் மாசி மகம் நன்னாள். மாசி மாதத்துல பௌர்ணமியுடன் கூடிய மகம் நட்சத்திர நன்னால தான் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்தது மாசி மகத்தன்றுதான். இதனாலதான் பெரும்பாலான கோவில்கள்ல தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. பார்வதி தேவி தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்ததும் மாசி மகத்தன்றுதான். இதனால சக்தி வழிபாட்டிற்கு உரியதும் மாசி மகம். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மந்திர உபதேசம் செய்ததும் மாசி மகத்தன்றுதான். இதனால் முருகனை வழிபடுவதற்கும் உரிய நாள் மாசி மகம். பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் மாசி மகத்தன்றுதான். இதனால பெருமாளை வழிபடுவதற்கும் உகந்த நாள் மாசி மகம். இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருப்பது மாசி மகம் நன்னாள்.